இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 11, குறள் எண் 108, செய்நன்றி அறிதல். நன்றி மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவர் செய்த நன்மையினை மறக்கக்கூடாது, அவர் செய்த தீமையினை உடனே மறந்துவிட வேண்டும், அப்பொழுதே மறந்து விடுதல் நல்லதாகும் என்கிறார். ஒருவன் தனக்கு செய்த நன்மையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. அதே சமயம் அவன் செய்த நன்மை நமக்கு ஒரு அனுபவத்தை தந்து நாமும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. மனிதன் இயல்பாகவே இதமான குணத்தை உடையவன். அவனுக்கு இப்படி ஒரு நல்லது செய்தவுடன் அவனும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில் இருக்கிறான். எப்படி தெய்வப்புலவர் ஒரு கருத்தை சொல்லி எப்படி வலியுறுத்துகிறார் பாருங்கள். அதே மாதிரி ஒருவன் தீமை செய்தால் அந்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுதல் வேண்டும். அதுதான் மனிதனின் தலையான பண்பாகும். இல்லை என்றால் என்னாகும்? அவன் நம்மிடையே வஞ்சனையும் பகைமையும் வைத்து நாம் அவன் மீது வஞ்சனையும் பகைமையும் வைத்து பகைமை கூடிக்கொண்டே போயிருக்கும். அதனுடைய விளைவை நீங்கள் எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. அதனால் அவன் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுதல் வேண்டும். அதுதான் நமக்கு நல்ல பண்பு. அதாவது மன்னிக்கும் இயல்பு மனிதன் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஒரு மனிதனை தவறு செய்து விட்டால் அவனை மன்னித்து விடுதல் என்ற மகத்தான பண்பு தமிழனுக்குத்தான் உண்டு, குறிப்பாக மனிதனுக்குத்தான் உண்டு. இந்தியாவில் பிறந்த எந்த மனிதனுக்கும் உண்டு. ஆனால் தமிழ் மண் இருக்குல்ல, தமிழ் மண்ணிலே பிறந்த மனிதன் கண்டிப்பாக அந்த உணர்வுக்கு கண்டிப்பாக அவன் ஆளாக்கப்படுவான். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்த ஊர் தமிழ் மண்ணில் பிறந்தவர். அதனால் தமிழ் மண்ணினுடைய வாசம் அப்படியே நமக்கு இருக்கும். அது மறக்க முடியாத உண்மை. மண் வாசனை என்பார்கள்ல, அதில் குறிப்பாக மதுரை மாவட்டம் இதற்கு சிறப்புடைய மாவட்டம். ஏன்னால் நம்முடைய மதுரை மாவட்டத்தில்தான் மாணிக்க வாசகர் பிறந்துள்ளார். இப்படி பல வகை சிறப்புக்களை உடைய மீனாட்சி ஆட்சி செய்கிறார். அதை பற்றி கடம்பவன மரங்கள் நிறைந்த ஒரு நகரம் மதுரை மாநகரம். நம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பு அது கடம்ப மனம்தான் நிறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நாம் நன்றியை நினைப்போம், நன்மையை நினைப்போம், தீமையை மறப்போம். அதுவே மனித பண்பின் மாண்பு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.